டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கெப்பாசிட்டர்ஸ்ல இருந்து ஒரு ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கெப்பாசிட்டர்ஸ் அதோட எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரியும், C ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A by D. அதுவே பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர்ட் ஆர் எப்சிலான் நாட் E ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். parallel plate capacitor of capacitance கொடுத்துட்டாங்க, the potential difference கொடுத்துட்டாங்க, distance between the plates வந்து 1 மைக்ரோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ the energy density கேட்குறாங்க. ஓகே, ஸோ எனர்ஜி டென்சிட்டி அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா U ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர்டு. இந்த இடத்துல பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் அண்ட் ஆல்சோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். E ஈக்குவல் டு V/D அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு தெரியும். E ஈக்குவல் டு V/D. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1/2 எப்சிலான் நாட் ஈக்கு பதிலாக V/D ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 8.854 இன்ட்டு 10⁻⁻12. B ஓட வேல்யூ 20 டிவைடட் பை 10⁻⁻6 ஹோல் ஸ்கொயர்டு. நீங்கள் இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இதுக்கு ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா you will get 1.8 into 10⁻5. the option B கிடைக்கும். okay, so the answer is 1.8 into 10⁻5 joule per meter cube. this is nothing but the energy stored per unit volume. energy stored per unit volume தான் நம்ம என்னன்னு சொல்றோம், energy density ன்னு சொல்றோம். energy density equal to energy stored potential energy per unit volume. இப்போ potential energy மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர்டு which is electric field squared multiplied its area and distance between the two plates. So answer for this question is option B.